ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் எந்த மீன் வாங்கி குழம்பு செஞ்சாலும் நான் சொல்கிற இந்த மெத்தடில் குழம்பு செஞ்சுட்டு கூடவே இந்த சீக்ரெட்டான மீன் குழம்பு பொடியையும் சேர்த்து மீன் குழம்பு செஞ்சு பாருங்க. நீங்கள் வைக்கிற மீன் குழம்பு சாப்பிட்றவங்க கண்டிப்பாக உங்களை கேட்பாங்க, உங்களால் மட்டும் எப்படி இவ்வளவு அதிகமான சுவையில் நல்ல கமகமன மனமாக மீன் குழம்பு செய்ய முடியுதுன்னு. வாங்க இந்த சுவையான மீன் குழம்பு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இந்த மீன் குழம்பை நான் பாறை மீனில் தான் செய்ய போகிறேன். இது 1 கிலோ அளவிலான பாறை மீன். முதல்ல மீனை கட் பண்ணிட்டு சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அடுத்ததான் இந்த மீனில் கொஞ்சமாக உப்பு, அதாவது ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, இது 3த்தையும் சேர்த்துட்டு நல்லா இது போல் பரட்டி விட்டுட்டு நல்லா குலுக்கி நல்லா கலந்து இது எடுத்து வச்சிருங்க. நம்ம பொதுவாக மீனை இது மாதிரி உப்பு காரம் போட்டு நல்லா பசைஞ்சு கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா மீன் குழம்பு செய்யும் போது குழம்புல உள்ள மீனை எடுத்து சாப்பிடும் போது மீன் உப்பு காரம்லாம் நல்லா சோர்ந்து சாப்பிட நல்லா ருசியா இருக்கும். ஸோ நீங்களும் இதே போல செய்யுங்க. இப்போ இது ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம், இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா குழம்புக்கு தேவையான அளவுக்கு புளிய ஊற வச்சிடலாம். 1 கிலோ மீன் எடுத்து நீங்க மீன் குழம்பு செய்யற பட்சத்துல கரெக்டா 50 கிராம் அளவுக்கு புளி போதுமானதா இருக்கும். இது சரியான அளவு புளிப்பு சுவையை கொடுக்கும். இப்ப இந்த புளியில 1 கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு ஊற வச்சிருக்கேன், இது ஊறிக்கிட்டே இருக்கட்டும். அடுத்ததா 1 கப்பு அளவுக்கு சின்ன வெங்காயத்தை தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தை மிக்சி ஜார் கப்ல சேர்த்துக்கலாம். கூடவே 1 முழு பூண்டை தோலை உரிச்சு வெங்காயத்து கூடவே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை இலைகள் சேர்த்துட்டு இதுல தண்ணீர் சேர்க்காம நல்லா ஒன்னும் பாதியுமா இடிச்சது மாதிரி பல்ஸ் மோட்ல நல்ல கொரகொரப்பான டெக்ஸ்சர்ல இது மாதிரி அரைச்சுக்கோங்க. கண்டிப்பா நல்லா நைஸா அரைக்கிறத தவிர்த்துருங்க. இந்த மாதிரி பதத்துல அரைச்சிட்டு தாளிக்கும் போதுதான் மீன் குழம்பு சுவையா இருக்கும். அடுத்ததா கடாயில 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயில தாளிப்பு பொருட்கள் சேர்க்க போறோம். உங்ககிட்ட இது போல கறிவடகம் இருந்ததுன்னா இதை கொஞ்சமா சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது இல்லாதவங்க 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் குறைவா வெந்தயம், கூடவே 1 கொத்து கருவேப்பிலையை சேர்த்து தாளிச்சு விடுங்க. அப்புறம் மீன் குழம்புக்கு தாளிப்புனாலே அது வடகம் தான். வடகம் இல்லாதவங்களுக்காக தான் நான் இந்த பொருளை சேர்த்து தாளிச்சு காட்டியிருக்கேன். அடுத்ததா இது எல்லாம் நல்லா தாளிச்சதுக்கு அப்புறமா இதுல நம்ம ஏற்கனவே இடிச்சது மாதிரி அரைச்சு வச்சிருந்த வெங்காயம், பூண்டு விழுத சேர்த்துட்டு இதுல உள்ள பச்சை வாசனை போற அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. அடுத்ததா 2 மீடியம் சைஸ் அளவுடைய தக்காளியை இது மாதிரி ரஃபா கட் பண்ணிட்டு அதே மிக்சி ஜார்லயே சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம நல்லா நைஸா அரைச்சி இப்ப இதுல சேருங்க. இந்த சமயத்துல நீங்க தக்காளியை ஒன்னும் பாதியமா குறகுறப்பா அரைச்சி சேர்க்க கூடாது. முடிஞ்ச அளவு தக்காளியை நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு சேருங்க. சேர்த்துட்டு இந்த தக்காளியில உள்ள பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அடுத்ததா மசாலா பொருட்களை சேர்க்க போறோம். இப்போ இதுல 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், அடுத்ததா 3 டேபிள் ஸ்பூன் அளவு கணக்கில் நீங்க எல்லா குழம்புக்கும் யூஸ் பண்ணுவீங்கல்ல குழம்பு மிளகாய் தூள், அதை சேர்த்துக்கலாம். அடுத்ததா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி, குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்ல பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. இதுல சேர்த்திருக்க தூள்களோட அளவை உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த தூள்ல உள்ள பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கியாச்சு. அடுத்ததா நம்ம ஏற்கனவே 1 கப்பு தண்ணீர்ல புளிய ஊற வச்சிருந்தோம்ல, அதை நல்லா கட்டியா கரைச்சிட்டு சக்கையெல்லாம் வடிச்சிட்டு புளி தண்ணி சாறை சேர்த்துக்கலாம். கூடவே 250 ml மெஷரிங் கப்பால 2 கப்பு அளவுக்கு தண்ணீர் சேர்த்திருக்கேன். எந்த அளவுக்கு குழம்புக்கு தேவையான தண்ணீர் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு இந்த சமயம் இதுல உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. எனக்கு எல்லாமே சரியா இருக்கு. இப்போ இது நல்லா ஃபுல் ஃப்ளேம்ல எண்ணெய் பிரிஞ்சு கொதிச்சு வந்துகிட்டே இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம ஒரு முக்கியமான பொருட்கள் எல்லாம் சேர்த்து வறுக்க போறோம். என்னன்னா பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் தனியா, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கசகசா கண்டிப்பா சேர்க்கணும், 1/4 டீஸ்பூன் வெந்தயம், கடுகு மட்டும் 1 டீஸ்பூன் இதெல்லாம் சேர்த்துட்டு இதுல இப்போ எண்ணெய் சேர்க்காம மிதமான தீயில 2ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுக்க போறோம். இந்த பொருட்கள் எல்லாம் சேர்த்துட்டு நல்லா இந்த பொருட்கள் வறுக்கக்கூடிய வாசம் கமகமன்னு வந்துட்டு எல்லாம் சடசடன்னு வெடிச்சு பொறிஞ்சு வரணும். அதே சமயம் நிறம் மாறி சிவந்து வர அளவுக்கு மிதமான தீயிலேயே வறுத்துக்கோங்க. இது போல வறுத்ததுக்கு அப்புறமா இதை அப்படியே வேற ஒரு தட்டுல கொட்டி ஆற வச்சுட்டு ஈரப்பதம் இல்லாத மிக்சி ஜார் கப்ல சேர்த்துட்டு தண்ணீர் சேர்க்காம இதை இப்போ நல்லா நைஸ் பவுடரா அரைச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. அரைச்ச இந்த பொடியை நான் வேற ஒரு கப்ல மாத்தி எடுத்து வச்சுட்டு இதை அப்படியே இருக்கட்டும்.
அடுத்ததா நம்ம கொதிக்க விட்டிருந்த குழம்ப பாத்திரலாம். குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வாசனை எல்லாம் போயிட்டு நல்ல தலபுலன்னு இது போல கொதிச்சு வந்திருக்கு. இந்த சமயம் அடுப்பு தீய நிதானமா மாத்திட்டு நம்ம கட் பண்ணி கிளீன் பண்ணி உப்பு காரம் எல்லாம் போட்டு ஊற வச்சிருந்த மீன் துண்டுகளை கொதிக்கிற குழம்புல சேர்த்துடலாம். மீனை குழம்புல சேர்க்கும் போது ஒண்ணு மேல ஒண்ணு நெருக்கி போடாம நல்லா இடம் விட்டு எட்ட அலசலா போட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம வைக்கிற மீன் குழம்பு அதிக சுவையா நல்ல கமகமன்னு மனமா இருக்கிறதுக்காக ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரைச்சு வச்சிருந்த பொடியில இருந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவு கணக்குல இந்த குழம்புல சேர்த்துக்கோங்க. பாக்கி மீதமா இருக்கிற பொடியை எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததா நீங்க எப்பெல்லாம் மீன் குழம்பு செய்யறீங்களோ அப்பெல்லாம் இந்த பொடியை சேர்த்தே மீன் குழம்பு செய்யுங்க. இந்த பொடியை சேர்த்து நீங்க மீன் குழம்பு செஞ்சு பாருங்க. அதுக்கப்புறம் நீங்க வைக்கிற மீன் குழம்பு மட்டும் எப்படி இவ்வளவு சுவையா நல்ல கமகமன்னு மனமா இருக்குன்னு சாப்பிட்றவங்க கண்டிப்பா கேட்பாங்க. இப்போ மீனையும் இந்த மீன் குழம்பு பொடியையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லிட்டை போட்டு மூடிட்டு மிதமான தீயில இந்த மீனை வேகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் கொடுப்போம். கரெக்டா ஒரு 3 நிமிஷம் போதும். அதுலயே மீன் பதமா வெந்துடும். அதிக நேரம் வேக விட்டுட்டீங்கன்னா மீன் உடஞ்சி குழஞ்சி அப்படியே கழண்டு வந்துடும். ஸோ கரெக்டாக ஒரு 3 நிமிஷம் கழிச்சுட்டு கேஸ் ஸ்டவ்வை கம்ப்ளீட்டாக ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு அதிகமான சுவையில் நல்ல கமகமன்னு மணக்கும் மீன் குழம்பு. குழம்பு நல்லா சூடா இருக்கும் போது நீர்த்த மாதிரியான ஒரு பதத்துல இருக்கும். கொஞ்ச நேரம் ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா கட்டிப்பட்டுடும். பொதுவா மீன் குழம்பு வச்ச உடனே சாப்பிடக்கூடாது. குழம்புல கொஞ்ச நேரம் மீன் நல்லா ஊறணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் குழம்பு போட்டு சாப்பிடணும். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப கூடுதலா சாப்பிட சூப்பரா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் கழிச்சு இந்த குழம்போட டெக்ஸ்டர் இப்படி தாங்க இருக்கும். பாக்குறதுக்கு எப்படி இருக்கு பாத்தீங்களா? இது அப்படியே சுட சுட சாத்துல போட்டு சாப்பிடும் போது அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்ற இந்த மெத்தட்ல மீன் குழம்பு உங்க வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த குழம்பு ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கூட நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. அப்படியே மறக்காமல் சூப்பர் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.